நீங்கள் நமது பரிசு பெட்டகத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த மத்திய மாநில துரோகிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற துரோகிகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரண அடி என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஆனது மற்றொரு கூட்டணி. அந்த கூட்டணியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிவதில்லை, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை ஜாலத்திலே கெட்டிக்காரர்கள் பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி மெய்யாக்கக்கூடிய வித்தை தெரிந்தவர்கள். ஆனால் அவர்களது வித்தைகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் 2011 முடித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடையாது என்று முடிவெடுத்து விட்டார்கள். அதனால்தான் இன்று வரை ஆட்சி பக்கம் அவர்கள் வர முடியவில்லை. அதுபோல அவர்களால் பாராளுமன்ற தேர்தலிலும் கடந்த முறை வெற்றி பெற முடியவில்லை. எப்படியாவது பதவி சுகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இன்றைக்கு இது ஒரு மத நல்லிணக்க கூட்டணி, நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு உங்களை ஏமாற்ற வருவார்கள். தங்கள் வேட்பாளரை, குழந்தையை, பையனை தத்து கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். தத்து பிள்ளை உங்களது சொத்தை எல்லாம் சுரண்டு விட்டு சென்றுவிடும் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்காக உண்மையாக உழைக்க இருக்கின்ற நமது பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரர் பாண்டுரங்கன் அவர்களையும், குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரி ஜெயந்தி பத்மநாபன் அவர்களையும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஆட்சி மாற்றத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்ற பெருமையை பெற வேண்டும். இன்றைக்கு நாம் தேர்தல் அறிக்கையிலே 21 சட்டமன்ற தொகுதிகளுக்காக தனியான அறிக்கை கொடுத்திருக்கிறோம். அதிலே நமது குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு பேரணாம்பட்டு ஒன்றியம் பத்தியப்பள்ளி அணை திட்டம் நீண்ட காலமாக முடிக்கப்படாமல் உள்ளது. அத்திட்டத்தை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குடியாத்தம் நகராட்சியின் காமராஜர் பாலத்திற்கு இடையாக கங்கையம்மன் கோயில் அருகில் மேம்பாலம் அமைக்கப்படும். பேரணாம்பட்டு ஒன்றியம் கைலாசகிரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மலைப்பாதை சீரமைப்பு செய்யப்படும். பேரணாம்பட்டு ஒன்றிய நரியம்பட்டு மலட்டு ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்ட அரசாணை வெளியிடப்பட்டும் பணிகள் தொடங்கப்படாமல் உள்ளது. அந்த பணியை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். குடியாத்தம் ஒன்றியம் கொட்டாரமோடு கவுண்டில்ய மகாநதியில் மேம்பாலம் அமைக்கப்படும். குடியாத்தம் தொகுதியில் அரசு மகளிர் கல்லூரியும் சிப்காட் தொழிற்பேட்டையும் அமைய நடவடிக்கை எடுக்கப்படும். பேரணாம்பட்டு மற்றும் குடியாத்தத்தில் குடிசை மாற்று வாரியம் மற்றும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். லுங்கி நெசவாளர்களின் நலனுக்கென டெக்ஸ்டைல் பார்க் அமைக்கப்படும் போன்ற கோரிக்கைகள் உங்களது சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் வரப்போகின்ற அருமை சகோதரி ஜெயந்தி பத்மநாபன் அவர்கள் மூலம் நாம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம் கிஃப்ட் பேக் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும், உங்களுக்காக பணியாற்றுகின்ற வாய்ப்பை தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.